இங்கே வந்திருக்கும் பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கே ஸ்கொயர் சினிமாஸ் நிறம் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இமான் சாரோடைய இன்பமான இசையில் எனக்கு நூதனா நூதனா அப்படிங்கிற ஒரு சாங் கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் முகின் ராவ் அண்ட் பிரீத்தி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கொடைக்கானல் அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது அந்த டைம். பாவம் அவரை கொஞ்சம் படுத்தி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது முகின்ஜி. சான் டிஓபி சான் சார் எனக்கு அழகழகான ஃப்ரேம், அந்த ஃப்ரேமா இது இங்கே போகலாமா அப்படின்றதுக்குள்ளே அவர் அங்கே போயிடுவார். ஏன்னா அவ்வளோ நல்லா எனக்கு ஃப்ரேம்ஸ் வச்சு கொடுத்தாங்க. நான் அவரோட டிஷ்ஷும் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதோட இந்த படத்தில் நான் கோரியோகிராஃப் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. இங்கே மேடையில் இருக்க எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்டை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்ததற்காக. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பாடல்கள் இமான் சருக்காக பாடியிருக்கேன். நிறைய வேர்ஸ்டைலான சாங்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் டைம் நூதனா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி கபிலன் அண்ணாவோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் இமான் சார். ஒரு பாட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் மேலே அவர் ரெக்கார்டே பண்ண மாட்டார். சிங்கர்ஸ்க்கு வந்து ஹர்ட்டே ஆகாத மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நூதனா வந்து ஒரு 30 மினிட்ஸில் ஐ திங்க் வி ரெக்கார்டட் த ஹோல் சாங். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சிங் த சாங். அண்ட் இந்த சாங் வந்து தெலுங்குலேயும் நான் பாடியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணா பல்ராம் சார். ஒரு டேரக்டர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றி இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிவன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரவஸ்தி ஆராத்யா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த இமான் சாருக்கும் அண்ட் பல்ராம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து சின்ன வயசில் சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸில் பாடியிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்பவும் வரல. ஸோ திஸ் இஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. இனிய இந்த முற்பகல் பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. இப்போ நான் அங்கே உட்காந்துருந்தப்போ பக்கத்தில் ஹீரோயின் ரைட் சைடு உட்காந்துருந்தாங்க. லெஃப்டில் இவங்க வந்து உட்காரத்துக்கு வந்தாங்க. உடனே நம்ம பிஆர்ஓ வந்து இல்லைங்க நீங்கள் அந்த சைடு கொஞ்சம் போய் உட்காருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக அப்படின்னாங்க. நிறம் கலர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொன்னதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறம் இந்த உலகில் மிக முக்கியமான ஒன்று. அது அந்த வார்த்தை எப்படி இவ்வளோ நாள் சினிமாவுக்கு டைட்டிலாக வைக்காமல் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருப்பது நிறம்தான். ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கலாம் வெள்ளையாக இருந்திருந்தான்னா அமெரிக்காவினுடைய சரித்திரமே மாறி போயிருக்கும். பண்ணை அடிமைகளாக போய் அங்கே ஆப்பிரிக்கர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவன் நல்லவனாக இருப்பான், வெள்ளையாக இருக்கிறவன் ஏமாற்ற மாட்டான் என்கிற பொது புத்தி உருவாகி இருப்பதே இந்த நிறத்தின் பார்ப்பட்டது தான். இந்த நிறம் உலகத்தை வந்து தொடர்ச்சியாக ஆண்டுக்கிட்டு வருது. ஆப்பிரிக்கர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை தான் வந்து கொண்டாடுவாங்க. இப்போ வந்து அந்த அறைக்குள் விழுந்து ஆப்பிரிக்கா வானம்னு இந்திரன் தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காரு. ஆப்பிரிக்க கவிஞர். அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா காக்கைகளை பற்றி இருக்கும். அவனுக்கு கருப்பாக இருக்கிறதுலாம் தன்னுடைய உறவு மாதிரி தோணும். காக்கைகளை புகழ்ந்து அவன் பாடிட்டு இருப்பான். கா என்னும் தன்னுடைய ஒளி பின்தங்கி விடுகும் அளவுக்கு வேகமாக காகங்கள் பறந்து சென்றன என்று எழுதியிருப்பான். அதே போல் இரவை பார்த்த உடனே இரவு நம்ம கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு அந்த இரவை புகழ்ந்து கவிதை பாடுவான். ஒரு குழந்தை ஊதா நிற மையை எங்கோ ஊற்றி விட்டது, அதை விடியல் என்னும் தாய் மெல்ல மெல்ல துடைத்து கொண்டு போகிறாள் என்று ஒரு கவிஞன் எழுதியிருப்பான். அப்படி அந்த கருப்பை பற்றியும் அவர்களின் நிறத்தை பற்றியும் கொண்டாடுகிற விஷயத்தை நாம் பார்க்குறோம். நிறம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்னைக்கு இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிரந்தரம் இல்லா நிறம் நெஞ்சின் நிறம் என்று விஜய் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு. இந்த படத்தில் நான் ஒரு ஐட்டம் பாட்டு எழுதியிருக்கேன். மாமா வரையா வந்து காத்திருக்கேன் ரொம்ப ஓரியா அப்படின்னு சொல்லிட்டு. திரு இமான் அவர்களின் இசையில் நான் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஏறக்குறைய அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் எழுதிட்டு வரேன். அவங்க அம்மா கையால் சாப்பிட்ட வெகு சில கவிஞர்களில் நானும் ஒருத்தன். பெரம்பூர் பேரக்ஸ் ரோடில் அவருடைய வீடு இருந்த காலத்திலேருந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க அம்மா பாசமாக என்னையும் ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துருக்கிறார்கள்.
அப்படி இமான் அவர்களோட நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். அவரோட ஐட்டம் சாங்னாலும் சரி, ஜிங்கினமணி எப்பா மாமா ட்ரீட்டு, மதுராஜ் எல்லாம் மச்சானாண்டி, அப்படி தொடர்ச்சியாக அவரோட எங்கள் மாமா வாரியா மாதிரி மெல்லிசை பாடல் என்றாலும் விழிகளில் இனியவளே, வானே வானே போன்ற பல பாடல்கள் தொடர்ச்சியாக அவருக்கு ஏராளமான பாடல்கள் எழுத்து வரேன். இமான் அவர்களோடு பணியாற்றுவது அவ்வளோ அற்புதமான அனுபவங்க. சிங்கர் கூட சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் அவங்கள பாட வச்சு அனுப்பிச்சிடுவார் அப்படின்னு. லிரிசிஸ்ட்டுக்கும் அப்படி தான், ஒரு சாய்ஸ்க்கு மேலே வேணாம்பார். சார் ஒரு பல்லவி ஒரு சரணம் போதும் சார், அதுக்கு மேலே நீங்கள் எழுத வேணாம்பார். நாங்கள் வந்து அதிகமாக ஆப்ஷன் கொடுத்து அதில் 2-3 திருத்தி மாற்றி அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெகுளிதாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு சரணம் ஒரு பல்லவி மட்டும் கொடுங்க அப்படிம்பாரு. அதை மட்டும் கொடுப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணவர் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் திரு இமான் அவர்கள். அவரோட பணியாற்றியது ரொம்ப அற்புதமான அனுபவம். அதே மாதிரி பல்ராம் கிருஷ்ணா அவருடைய அந்த ட்ரெய்லரை பார்த்தவொடனே நான் மறந்து போயிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நான் இமான் சார்கிட்ட சொன்னேன், அவ்வளோ அழகான எடிட்டிங்கு, சாபு சார் ரொம்ப பிரமாதமான எடிட்டிங்கு, அவர் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மெச்சூர் டைரக்டர் பண்ணுற ஒரு படத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் கொண்ட ஒரு படமாக அந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து தெளிவுபடுத்தியதை பார்க்கிறேன். அதே போல் தயாரிப்பாளர் அவர்கள் அவருக்கு அதே போல் முகேந்திராவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தமிழ் முகம், பெண்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு அழகிய தமிழ் முகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய மொழியும் நல்ல தென்னிந்திய தமிழ் அவருக்கு வருது. நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களால இந்திய தமிழை பேச முடியாது, கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்திய தமிழை கற்றுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறது, இந்திய தமிழ் பேசுறதுங்கிறது இந்த மக்களோடு ஒன்றி போக வழிவகை செய்யும் அப்படின்னு பார்க்குறேன். அதில் முகேன் ரொம்ப சிறப்பாக வந்துட்டுருக்காரு. அதே போல் கதாநாயகி மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Press media ku vanakkam. I wanna thanks to Nitin sir for having me here. It's amazing to be here, and I wanna thanks to our very lovely director Krishna sir for this prettiest opportunity, and also thank you so much Shankar Master for this beautiful choreography. Because of you, this song is looking fab. And also I want to congratulate to entire team of Neeram, because I know this film is gonna be super duper hit. So thank you so much. Nandri Vanakkam. Thank you, Sneha, for flying all the way from Mumbai. Thank you very much. So, அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி. பொதுவாக சொல்லுவாங்க பியூட்டி வந்து அட்ராக்ட்ஸ் எவ்ரிபடி, பட் டேலண்ட் வந்து இட் இம்ப்ரெஸஸ் பீப்புள், பட் ஆஸ் அன் ஆக்டர் வெர்சட்டாலிட்டி வந்து ஸ்டாண்ட்ஸ் டாலர் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு படமே அவங்களுக்கு ஏற்றதாக செதுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி இந்த படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அது இந்த மேடையில் சொல்லமான்னு தெரியல, பட் நேற்று வந்து அதை நான் கேட்டிருந்தேன். அதுக்கு காரணம் தானியா அவர்கள். ஸோ அவங்க கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆர்க் இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய கதாநாயகி, I would like to welcome Tanya Hope அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்கே ஃபுல் நிறம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மீடியா இங்கே வந்த ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். ஜென்சி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர் மீடியா, ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட், இன்றைக்கி வரைக்கும் என்ன பெரிய லெவலில் வந்து எனக்கு ஊக்குவிக்கிற ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டைரக்டரும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பல்ராம் கிருஷ்ணாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால் வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதில் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முகில்லாம் வந்து அவுட் ஆஃப் தி வே போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும் வரணும். ஸோ பொருளாதாரமாகவும் இது வந்து சின்ன படம்னு சொல்கிறதா இல்லை பெரிய படம் சொல்கிறதான்னு தெரில. பட் இதை வந்து சின்ன படமாக தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசாக பண்ணிட்டாரு. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கெட்டுருக்கார். அவர் எல்லா படமும் மெனக்கெடுவார்.
ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக ஷேப்பாக கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இமான் சார் தான். ஸோ உண்மையிலேயே தேங்க்யூ இமான் சார். நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க. அதனால் வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்டையர்லி தி கேஸ்ட் அண்ட் க்ரூ, சாபு நேஷ்னல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்டு எனக்கு. இந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணா கூப்பிட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன் யாரெல்லாம் போட்டிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல, ஸோ அதனால் இவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்கள போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு அந்த சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படம் பண்ணிட்டு இருக்கப்பல நான் அவர்கிட்ட நடிச்சு நான் இந்த பக்கம் ஒரு சைடில் போயிட்டு நான் திருப்பி வந்தேன். அப்போ தான் சொன்னேன் இல்லை டேக் ஆஃப் இன்னும் நல்லா வந்திருக்குன்றப்ப படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ண ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். கிருஷ்ணாவோட பிரச்சனைனா இன்னும் பெட்டராக பண்ணணும். நான் சொன்னேன் அடுத்தடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்போதைக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக தான் சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட போகிறீங்க. அதனால் எனக்கு சில வெல்விஷஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா வரணும், நிதின் சத்யா பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல நடிகனாக வந்திருக்கான் அப்படின்றக்காக அவுட் ஆகுது கரூர்லேருந்து பாக்யராஜெலாம் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூ வெரி மச் வந்து விஷ் பண்ணதுக்கு. இது இல்லாமல் தேங்க்ஸ் டு தி பிஆர்ஓஸ், இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே டீம் ஏம் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும், ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்ததில் வந்து பெருசாக சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்து மூட மாற்றிட்டாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் வந்து நாங்கள்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம். ஃப்ரண்ட் ரோல் ஆடுவேன், நான் பேக் ரோல் ஆடுவேன். ஸோ அதனால் ஹாப்பி தட் ஹி இஸ் அ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இதை பிளேஸ் பண்ண போகிறது. இதை எங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் திஸ் ஜென்ரேஷன், தி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், ஆல் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர்ஸ், படம் பார்த்துட்டு கிவ் யுவர் ஹானஸ்ட் கமெண்ட்ஸ். ஒரு நல்ல தரமான படம் K2லேருந்து இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்கள் தான் வகுக்க போகிறீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் நிதின் சார். அடுத்ததாக இந்த விழாவின் நாயகன். எப்பயுமே வந்து இசைக்கு மொழி கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இசைக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஐ திங்க் அதுதான் டி இமான் சார்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு தொகுப்பாளர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னரோ, அதே மாதிரி இமான் சார் அவருடைய இசையே நமக்கு ஒரு பெரிய விருது மாதிரி. பட் அவரும் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர்னு சொல்லும்போது அந்த நிறத்துக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு பேனர் கிடைச்ச மாதிரி இமான் சாரும் ஒரு பெரிய நேம். ஸோ அவர் வந்து அவருடைய டெடிகேஷன் அண்ட் ஃபுல் ஒர்க் இந்த படத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அவர் எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. நிறம் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரு ப்ரொடக்ஷன் வந்திருக்க K2 சினிமாஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், யூ ஹாவ் அ பிரைட் லாங் வே அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்குது, அது எல்லாமே வெற்றி பாதைகளாக அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பல்ராம் கிருஷ்ணா அவர்கள், அவருக்கு இது முதல் படம். நிதின் அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம் மாதிரி இல்லை, நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஜான்ரில் எனக்கு 11 படம் தான் அமைஞ்சது தமிழ் தெலுங்குல. அண்ட் அதுக்கு பிறகு இந்த படம் அந்த மாதிரி ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக வந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, வேறு ஒரு வென்யூ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. எப்போவுமே ஜென்ரல் வாட்சில் ஒரு OTTயில் மோஸ்ட் வியூடு ஃபிலிம்ஸ் அதே மாதிரி பார்க்க விரும்புகிற திரைப்படங்களாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் த்ரில்லர், இதை தான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் ஹாரர், இது 2 தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஜான்ரா நான் வந்து விரும்பி பார்க்குறதுல. பட் ஹாரர் ஃபிலிம்ஸ் இன்னும் கரெக்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் இன்னும் வரல. அதுவும் வந்தால் அது பயங்கரமாக உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் இப்போ இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், இந்த க்ரைம் த்ரில்லர் ஒரு பாத் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கிறதுல எனக்கு அது கூடுதல் சந்தோஷம். அதில் நிறம் ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் முகேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மலேசிய தமிழர். அண்ட் இங்கே நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். அண்ட் உங்களுக்கு
விவேகா அவர்கள் சொன்னது போல் யூ ஹேவ் த ரைட் அப்பியரன்ஸ் அண்ட் நடிக்கும் திறன் எல்லாமே இருப்பதுன்றதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ் பீயிங் அவங்க ஒரு நல்ல ஒரு குட் புக்ஸ்குள்ளே வித் டைரக்டர் அண்ட் வித் த டீம் எல்லாம் இருப்பதும் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த திரைப்படத்தில் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் கொடுத்துருக்கீங்கன்றதுல சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும், தமிழ்லையும் பண்ணணும், வேறு இன்டர்நெட் மொழிகளில் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். வானம் இருக்குது, சிறகடித்து பாருங்கள். அண்ட் தானியா ஹோப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை நடித்த பிரீத்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கொரியோகிராஃபர்ஸ் நிச்சயமாக இந்த படத்தில் இந்த நூதனா சாங் பண்ண சாய் மேம்க்கும் அண்ட் சார் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்னேஹா, ஹார்ட்டி விஷஸ் டு யூ. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாபு அவர்கள் நிறைய திரைப்படங்கள் இப்போ பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். அவர் ஒன்று எடிட் லாக் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப க்ளீனாகவும் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளேயில் கன்வே பண்ண வேண்டிய கான்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக கான்டென்ட்டும் டெலிவர் ஆகி அட் த சேம் டைம் அந்த ரன் டைமும் கரெக்டாக கிரிப்பிங்காக வைக்கக்கூடிய ஒரு சில தேர்ந்த எடிட்டர்ஸில் சாபு அவர்களும் ஒருவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பேக் டு பேக் அகேன். அண்ட் விவேகா அவர்கள் அண்ட் பா விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே இதில் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. விவேகா சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாங் ஜேர்னி. என்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்லேருந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதிட்டு வரவர். ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் சொல்கிறாரு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்க மாட்டேன், நான் எப்போவுமே நிறைய ஆப்ஷன்ஸோ அதே மாதிரி சிங்கர்ஸ் கிட்ட திருப்பி 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 இந்த மாதிரி டேக் எடுக்கிறதோ அது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, நான் ஒர்க் பண்ணுற கலைஞர்களோட அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலை மேலே வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புகிறேன் நான் இத்தனை வருஷமாக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில் வைக்கும் போது, இது உங்கள் பாட்டு, இதில் உங்கள் பேர் தான் வரப்போகுது, இது உங்கள் பாடல், இது நீங்கள் தான் பாட போகிறீங்க, இது உங்கள் பேர் தான் தாங்க போகுது, நீங்கள் அதுக்கு உண்மையாக இருந்துருக்குங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை இதில் பக்கம் பக்கமாக நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுக்கறது இல்லை விஷயம். ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் ஒரு பாட்டில் வரப்போகுதோ, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சரணம் தான் பாட்டில் வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்கள் அழகாக அதை கோர்த்து கொடுங்க. இப்படி தான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படி தான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பாக யோசிக்க முடியாதுன்ற அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்று கொடுங்க அப்படின்றதுக்காக தான் விவேகா சார்ட்ட அதை சொல்லுவேன். 10 ஆப்ஷன் இருக்குல்ல, அதுலேருந்து ஒன்று இங்கே 2 இங்கே 2ன்னு எடுத்து ஒரு பாட்டுக்குள்ளே போடும்போது அது ஏதோ கொஞ்சம் சரியாக வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதில் ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல் வேற யாரும் அதை தாங்க முடியாதுன்னு நான் தினமாக நம்புறேன் நான். ஸோ அதனால விவேகா அவர்கள்ட்ட எப்போவுமே அதுதான் சொல்கிறேன், நிறைய எழுதாதீங்க, கொஞ்சமாக எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பாக எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நான். அண்ட் இத்தனை ஆண்டு காலமாக நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுன்ற ஆசையும் இருக்குது. அண்ட் ஒரு சில லிரிசிஸ் தான் டைரக்டர்ஸோடையே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அது அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கி கொடுப்பாங்க. சில பேர் இன்னும் அது லிரிசிஸ் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ் தான் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விவேகா பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபோனை போட்டாலும் எடுப்பார், அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார், கரெக்டாக டைமுக்கு சாங் கொடுத்துருவார். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால தான் எத்தனை வருஷம் சார், 25 வருஷம் இருக்குமா, ஈஸியாக 25 26 இயர்ஸ். ஸோ 26 இயர்ஸாக ஒருத்தர் லிரிசிஸ்டாக இங்கே இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அண்ட் சான் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் but really enjoyed your speech and I enjoyed your work also in the film. My wishes to you, and you have a long way to go. And the colors and then the color scheme you used in the film, it was really nice, and I love the DI part of it also. So hearty wishes to you. And total team என்னுடைய நன்றி. நிதின் சார், நீங்கள் நிறைய பேர் இந்த படத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய பாசிட்டிவே உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய அழகான கண்கள் தான். ஸோ அந்த கண்களே 1000 எமோஷன் சொல்லுது. ஸோ அப்படி தான் திரைப்படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் உடம்பு ஒர்க் செய்ய தேவையில்ல, கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டா போதுன்ற மாதிரி தோணும். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது பேர் விடுபட்டிருந்ததுன்னா தயவு செய்து மன்னிச்சுங்க. அண்ட் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ஸ்ரீனிஷா அண்ட் பிரவஸ்தி ஃபர்ஸ்ட் டைம் சாங் பாடியிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் ஹைதராபாத்.
அப்புறம் ரீசெண்டாக ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். வீட்டிலலாம் காமிச்சேன் நான். ஏதோ எந்த சீசன்மா சூப்பர் சிங்கர் இட் வாஸ் ஜூனியர் 4 அப்போ போயிருக்கிறாங்க. அப்போ வந்திருக்காங்க, இத்தனோண்டு பாப்பாவா வந்திருக்காங்க. அப்போ நான் போயிருக்கேன் போல இருக்கு. அப்போது ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணாங்க, எனக்கு பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வயசாகுது போல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்கள். அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. காட் பி வித் யூ. அண்ட் ஸ்ரீனிஷா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டுமா. நன்றி. அண்ட் வந்திருக்க ப்ரெஸ் ஊடக நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்கள், ஒவ்வொரு கேமராவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். நன்றி. தேங்க்யூ கல்யாணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கி வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க. என்ன மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பிரசாத் லேப்பில் இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச். நிறம் சார் சொன்ன மாதிரி தான், நிறம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஒரு நிறம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பாக படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சார், ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா சாருக்கு தான். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிருஷ்ணா சாரை மீட் பண்ணுறப்போ வந்துட்டு அவர் எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லிவிட்டு செகண்ட் சிட்டிங் போனோம், சில சேஞ்சஸ் இருந்துச்சு. தேர்ட் சிட்டிங் போனோம், அப்போவே வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ். எந்த டைம்லேயும் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். யாரோ சொல்லியிருந்தாங்க சார் வந்து ஆல்வேஸ் வாண்ட் டு டூ பெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி பெட்டரான விஷயத்தை தான் கொண்டு வந்து இந்த கதையில் சேர்த்துருக்காரு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த படத்தில், நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசுகிறப்போ வந்து ஆக்சுவலி என்னென்னா, ஒரு டைரக்டர் சார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாமா சித்தப்பா பெரியப்பாப்பில் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பேசிக்குவோம். அவர் நல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவர். இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் பண்ணணும், நிறைய வெற்றி பாதைகளில் போகணுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சார், ஆல் த வெரி பெஸ்ட் சார் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் சாந்தோனியோ சார், தேங்க்யூ. மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், நான் க்யூட்டாக இருக்கும். ஸோ செட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பார் ஆக்சுவலி. சில டைம்லலாம் வந்து ஷூட் போகிறப்போ வந்து அவருக்கு வந்து எப்படின்னா, நம்ம மொபைல் பாய்க்கிறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து we need to use it certain time. ஸோ அந்த சீனில் நம்ம போயிட்டோம்னா நம்ம மொபைல் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. we need to concentrate. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த மூட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவார். நிறைய இடங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. என்னென்ன ஆங்கிள் செட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நடிச்சும் காமிச்சிருக்காரு. ஸோ சாந்தோனியோ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோடைய ஏடிஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். சில பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வர முடியல, நினைக்க தவிர்க்க முடியாத காரணம். ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து எல்லா டெக்னீஷியன்ஸோட காரங்களும் வந்து ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு படத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த விழாவோட கதாநாயகன் இமான் சார், தேங்க்யூ சார். ஏன் தேங்க்யூ சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ நான் வந்து என்னோடய சொந்த ஊர் மலேசியா சார். ஸோ நாங்கள் நிறையா படங்கள், நிறையா பாடல்கள், நிறையா பாடலாசிரியர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் எப்பயுமே ரசிப்போம். ஸோ அந்த வரிசையில் வந்து ஸோ இமான் சார் வந்து ஒரு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன், நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் த பீப்புள். நிறைய பேருக்கு உங்களை வந்து நேரடியாக சந்தித்து உங்களோட மியூசிக்கில் நான் திரைப்படம் நடிப்புன்னு எதிர்பார்த்ததில்லை. பட் அந்த வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன நிதின் சத்யானு, எனக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலி நிறைய படங்களில் பிடிக்கும். அதில் மெயினாக வந்து சொல்லலாம்ல, படம் பேர்லாம் சொல்லலாம்ல. ஸோ எனக்கு 6,28,000 அதெல்லாம் வந்து லெஜெண்டு கேட்டகரி. ஸோ அதில் வந்து நான் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். இவரோட கேரக்டர் வந்து எப்பயுமே பார்த்து ரசித்த ஒரு விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சார் சொல்லியிருந்தாங்களே, இமான் சார் சொன்ன மாதிரி அவர் கண்ணிலே நிறைய எமோஷன்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார். ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் வந்து எதிர்பார்க்கல, நான் நினச்சேன் ரொம்ப ஒரு லிமிட்டாக தான் பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணார். இப்போவும் வரைக்குமே கோஆர்டினேட் உங்கள் எல்லாருக்குமே பண்ணி எனக்கும் அதே மாதிரி கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. ஸோ நித்தின் அண்ணே, தேங்க்யூ அண்ணே. அண்ட் வெரி ஹாப்பி டு சி யூ. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெனக்கட்டுருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதில் நானும் நித்தின் அண்ணாவும் இருக்கும். ஒரு நல்ல சீக்வன்ஸ் அது. சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டு பரவாயில்ல, நீங்கள் படம் பார்த்து சொல்லிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து சாபு சார், தேங்க்யூ.
உங்களோட எடிட்டிங் வந்து சார் காமிச்சார், சில ஃபிலேஜஸ் காமிச்சார். ஸோ பார்த்தோன்னே நானே வா நல்லா இருக்கே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தது வந்து ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் கட்லேயே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சில கட்ஸில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க, சில இடங்களில் வந்து எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க. பட் உங்களோட ட்ரெய்லர் கட்ஸில் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ. அண்ட் தானியா ஹோப் மேம், குட் டு நோ யூ. அவங்களும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். அது டைரக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒரு நிறம் இருக்குது. அவங்களோட நிறத்தில் இந்த படம் எப்படி மூவ் ஆகுது, ஹைப்பர் லிங்க்டு ஸ்டாரி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு மேஜரான ஒரு கதாபாத்திரம் இதில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் ராஜேஷ் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். பிந்து மாதவி அக்கா, தேங்க்யூ. அண்ட் பிரீத்தி அஸ்ரானி, அவங்களும் வந்து ஒரு பயங்கரமான கரெக்டான வேட்டான்னு தெரியல, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மர். அவங்களும் வந்து அவார்ட் வின்னர் ஆல்சோ இல்லை, அவங்களும் ஒரு அவார்ட் வின்னர். நல்ல இந்த படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நடிச்சதில் எனக்கு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ பிரீத்தி. இன்றைக்கி அவங்களால வர முடியல, அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். என்ன விவேகா சார், பாவிஜய் சார், உங்களோட லிரிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்னேஹா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. மாஸ்டர் சாய் பாரதி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நூதனா படத்தில் வந்து ஆமாம் காட்சியாக இருந்துச்சு. பட் நிறைய இடங்களில் மாஸ்டர் சொல்லி இந்த மாஸ்டர் இப்படி இதாக இருக்குது, எனக்கு நிறைய டைம் கொடுத்து பொறுமையாக அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. ஹேண்டில் வித் கேர் மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சாய் பாரதி மாஸ்டர். வெரி ஹானர்ட் டு பி இன் for the music video. Thank you master. Shankar master, thank you so much. அவரோட ஒரு பாட்லேயே வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் தான் மெயினாக பெர்ஃபார்ம் பண்ணார். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் ஸோ இந்த வேலையில் K2 சினிமாஸ்க்கும் நிறம் டீம், என்டையர் டீம் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்ரீனிஷா, பிரவஸ்தி, உங்களோட வாய்ஸ் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீனிஷா, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் சிங்கிங் தி சாங். இந்த படத்தில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான வாய்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ போத். ஸோ இந்த வேலையில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யார் பேராச்சும் விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்க்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கலைஞனும் வந்து விரும்புறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது டெஃபினெட்லி நம்ம மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே தான். ஸோ நீங்கள் போய் சேர்க்குற இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில் பேசப்படுறது தான் மறுபடியும் பார்க்கப்படும். ஸோ அந்த வரிசையில் இந்த நிறம் படம் கண்டிப்பாக நிற்கும்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ. இப்போ இந்த வாரம் அப்படின்னு நினச்சி வர்ற அளவுக்கு பாட்டு இதுவாக இருக்குது, பிரமாதம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இது உங்களை வந்து திருப்பி இன்னொரு பெரிய ரவுண்டு கொண்டு வரும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. வாழ்த்துக்கள். அதில் என்ன சார், சண்டே மண்டே பச்சைக்கு, சாட்டர்டே சண்டே பச்சைக்கு ஓகே, மண்டேவும் பச்சைக்குங்கிறீங்களா? அப்புறம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா? இல்லை, சாட்டர்டே சண்டே டச்சக்கு, சண்டே சாட்டர்டே சண்டே பச்சைக்கு, மண்டே மார்னிங்கு டச்சக்கு. ஆமாம். ஓ, அது லிட்டில் டச். ஆமாம், அது என்னன்னு அது இன்னும் தெளிவாக விவேகாவே சொல்லுங்கள் சார். அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் எழுதுனது வந்து சாட்டர்டே சண்டே வச்சுக்க மண்டே மார்னிங்கு பிச்சுக்கன்னு சென்சார் ஒத்துக்கல. அதை மாற்றணும் அப்படின்னு அதுக்கு பிறகு சரி டிச்சுக்குன்னு பொருள் இல்லாமல் ஒன்று போடலாம், அதுக்காக போட்டது. அதுக்கு எனக்கே பொருள் புரியுதா? ஓகே, எல்லாருக்கும் புரியும். அதாவது முதல்ல போட்டதாவது கொஞ்சம் இலைமறைக்காயா இருந்தது, இது இன்னும் ஓப்பனாக இருக்கு சார். அது மாதிரி நிறம்னு பேர் வச்சுட்டு ஒரே ரத்தமாக அப்படியே உங்கள் பேரில் எல்லாமே ரத்தம் சொட்டுது. ரத்தம் தான் நிறமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? கரெக்டு சார். அவங்களோட நிறம், கேரக்டர்ஸோட நிறம், எல்லாரோட நிறமும் அது ரத்தத்துலேயும் கலந்து இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பச்சோந்தி மனிதர்கள், அந்த கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லா மனுஷங்களுளாரையும் ஒரு பச்சோந்தி இருக்குது. அது இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதை கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. வெறும் கிளாமர், வெறும் இது மட்டும் இல்லாமல் அரசியலையும் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. அது இந்த டயலாக்லேயும் வருது, பார்த்தேன். வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு கரெக்டாக செட் ஆகும் சார். இது
சார் இந்த நிறம்னு சொன்னீங்க, துரோகத்தின் இதில் தான் நிறம்னீங்க. இந்த அரசியல் துரோகமா காதல் துரோகமா? சார் எல்லா துரோகமும் சார். பொண்டாட்டி துரோகம் பண்ணலாம், பசங்க துரோகம் பண்ணலாம், நீங்கள் துரோகம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸு துரோகம் பண்ணலாம், எல்லா துரோகம் பார்க்கணும் சார். அதில் உங்களுக்கு நடந்த உண்மை கதைன்னு சொல்கிறது எனக்கு நடந்ததில்லை சார். நம்ம இந்தியாவில் நடக்கிற எல்லா நடந்தையும் எடுத்து பார்த்ததில் அதில் வந்தது இது. ஓகே சார். விவேகா சார், உங்கள் பாட்டில் ஒரு பாட்டில் வந்து லைட் ஆஃப்னா எல்லா விளக்கமாறும் ஒன்று தான் நீங்கள். இதில் பச்சை இது பர்பஸாக வச்சதா அல்லது உண்மையாக சொல்லுங்கள். இப்போ இந்த படத்தில் இந்த நூதனா அந்த மெலடி சாங் கொடுத்து அதில் நான் எழுதியிருப்பேனா? நிச்சயம் இருக்கு. இது ஒரு கேளிக்கை பாடல் அப்படிங்கிறதுனால அந்த கேளிக்கை பாடலுக்குரிய நியாயத்தை செய்யணுங்கிறதுக்காக அது எழுதுறது தான். திருப்தியாக செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். சார் பச்சக் அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கான நடிகை எப்படி தேர்வு செஞ்சீங்க? டான்ஸ் ஆனது பிரமாதமாக ஆண்டாங்க. அது ஒரு புது சில்க் மாதிரி இருக்கு. இவ்வளோ விஷயத்தில் அதுதான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு சார். ஹைலைட் அதான் படத்தில். கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். அவங்க நல்லா கேளுங்க சார். சார் நீங்கள் டைரக்டர் தான் சொல்லுங்கள். ஏன்னா அந்த படத்து அந்த பாத்திரத்துக்கு அந்த பாட்டுக்கு செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டு இல்லை நிறைய பேர் அவங்கள எங்கேருந்து பிடிச்சிங்க? அவங்க வேறு ஸ்னேகதானா இல்லை புது சில்க் மாதிரி அறிமுகப்படுத்துறீங்களா? இல்லை இதில் ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு மாஸ்டர் நான் எல்லோரும் உட்காந்து டீமில் இருக்கும்போது நிறைய பேர் வந்துச்சு. நான் இவங்க தான் வேணும்னு சொன்னேன். மாஸ்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா டான்ஸ் பார்த்தேன் இன்ஸ்டாவில், தமிழில் இது வரைக்கும் வரல, தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஃபேமஸ்ஸு. எனக்கு இவங்க இந்த கரெக்டாக இருப்பாங்க இந்த மாஸ் சாங்குன்னு. அவங்க எவ்வளவோ கொடுத்தாரு எனக்கு, மாஸ்டரும் சரி எல்லோரும். நான் இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டேன். எவ்வளோ பேர் வந்து ஆஃபீஸ் வந்தாங்க. ஒன்று அப்படி வந்தது தான் அது இல்லையா மாஸ்டர்? நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம் சார், ஆமாம் சார். வந்துச்சு இந்த இது காதலனில் வரும்ல சார், ஏவோவா அந்த மாதிரி வந்துச்சு. விட்டு பார்த்தோம் சார், நல்லா வாய்ஸ் கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாய்ஸ் படம்லாம் அவர் கொடுத்த வாய்ஸ்லாம் படம் ஹிட்டு சார். 2 படம் அவர் கொடுத்த நிறைய வாய்ஸ் படம் ஹிட்டு. டைரக்டர் சரிங்க சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஆக்சுவலாக ட்ரூ இன்சிடென்ட், அதனால் டீப்பாக கேட்காதீங்க, படம் பார்த்து தெரிஞ்சிங்க அப்படின்ட்டீங்க. பட் நீங்கள் படத்தை வந்து கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இது? ஸோ நீங்கள் ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்கிறீங்களா இல்லை வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறீங்களா? சார் இந்தியா ஃபுல்லாக நடந்தது, மெயினாக கொல்கட்டாவில் நடந்தது, அவ்வளோதான். அது வந்து நம்ம படம் எடுத்துட்டோம், ஃபஸ்ட் ஷெட்யூல் கதை எழுதிட்டோம். நான் சொன்னல 16 வருஷம் நம்ம எழுதிருந்தோம். ஒவ்வொரு வருஷம் ஒன்று வந்துச்சு, ஒவ்வொரு டேரக்டர்ஸ், ஒவ்வொரு கோ டேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போயிட்டு வந்தோடனே நாங்கள் 4 months கழிச்சு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் 2nd, 3rd, 4th போனோம். சரி, நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்ததில் பேப்பர்ஸில் நிறைய வந்திருக்கு. இன்னொன்று இட் ஹேப்பன்ட் வாட் எவர் திங். அதை நினச்சி போல அந்த மாதிரி இருக்கும்போது நடந்து நம்ம நினச்சதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணோன்னே அது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன் சார். முகேன் சார், நீங்கள் பிக் பாஸில் அவங்களே சொன்னாங்க உங்கள் சீசன் வந்து அவ்வளோ பெரிய சீசன். நீங்கள் வந்து நடிகர் மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து பாடகர், நீங்கள் வந்து பாடலாசிரியர் எல்லாமே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ கேப்பு? உங்களை வந்து தமிழ் சினிமாவில் ஏமாற்றிட்டாங்களா, இல்லை ஏமாந்துட்டாங்களா, இல்லை சரியான இது பண்ணலையா? இல்லை அப்படி கிடையாது சார். ஆக்சுவலி என்னென்னா இடம் பொருள் ஏவல் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ காலம்தான் வந்து ஒவ்வொரு மனிதனோட காய் நவுத்தி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் போட்டால் 10 பேர் பார்ப்பாங்க. அப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் பார்த்தா ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க. என்ன ரீசன்னா த க்ரோத், அவ்வளோ அதிகமான இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளோ அதிகமான விஷயங்கள் வந்து ஃப்ளட்டட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் நிறைய பாடல்கள் ரீசெண்ட் டைமில் பண்ணியிருந்தேன். பொதுவாக ஒரு 80% தெரியுது, 20% தெரியல. எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பட் ரிலீஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் தான் போய் பார்ப்பாங்க, தேடுவாங்க. ஏன்னா அவங்களோட அல்கரிதம் மாறி இருக்கும். அவங்க சர்ச் பண்ணுற அல்கரிதம் யூடியூப்பில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு அடிப்படை தான். மற்றபடி பாடல்கள் பண்ணிகிட்ருக்கேன். படங்கள் 2-3 படங்கள் வருஷலாக தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு கேப் வந்து என்ன விடுதுன்னா சில தாமதங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்கள் சொல்லலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கேப் தான் தவிர்த்து நல்ல கான்டென்ட் வந்து எப்பயுமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நல்ல கான்டென்ட் தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் முகேன். தேங்க்யூ சார். சொல்லுங்கள் அக்கா. வணக்கம். வணக்கம்.
இப்போ வந்து நீங்கள் மலேசியா டு சென்னை வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, sir. இந்தியாவில் செட்டில் ஆகிற ஐடியா இருக்கா? அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அப்டேட் கொடுங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக ஐடியா இருக்குது. இந்தியாவில் செட்டில் ஒரு ஐடியா இருக்குது. என்னோடய ஃபேமிலியெல்லாம் முழுசாக மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சன். ஸோ அதனால் நான் பேக் அண்ட் ஃபார்த் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இப்போ இங்கே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இங்கே இருந்து ஒரு ரீசெண்ட் டைமில் படம் பண்ணுறப்போ ஒரு 3 months, ஒரு 4 months, 6 months, 8 monthsலாம் கூட இருந்திருக்கேன். ஸோ 8 months இங்கே இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ட்ராவலிங் தான் இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸைட்டிங்கான படங்கள், ப்ராஜெக்ட்ஸ், பாட்டு இதெல்லாமே வரிசையில் காத்துட்ருக்கு. இந்த நிறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்க்கா. முகேன் சார், அண்ணன் கேட்ட கொஸ்டினோட இது தொடர்ச்சி தான். ஏன்னா பிக் பாஸில் ஜெயிச்சவங்க எல்லாருமே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கூட இருக்கிறவங்க வந்து நிறைய படம் பண்ணிடுறாங்க. ஏன் நீங்கள் வந்து ஹீரோசம் தான் பண்ணணும், இல்லை மற்ற வேறு கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கீங்களா? அப்படி கிடையாதுண்ணே. நல்ல கேள்வி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். நான் இன்னைக்கு கூட பேசியிருந்தேன், எங்களுடைய டீமில் பேசியிருந்தேன். ஆக்சுவலி ஹீரோ மட்டும் பண்ணணும்னு கிடையாது, எல்லா கதாபாத்திரமும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை வச்சு ஸ்டாரி பண்ணுறதோட ஸ்டாரி தான் ஹீரோவாக இருக்குது நிறைய இடங்கள். அது மாதிரி நிறைய படங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அது வந்து ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம் கிடையாது. அந்த ஸ்டாரி வந்து ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நல்ல கதாபாத்திரம் உள்ள எந்த ரோல் கிடைச்சாலும், ஒரு வில்லன் கிடைச்சாலும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நல்ல கதாபாத்திரம் ரோல் கிடைச்சாலும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கி போவேன். இமான் சார், சார் டேரக்டர் சொன்னாங்க எல்லாமே துரோகம்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு. அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மைண்டில்? யாருக்கு தான் சார் நடக்காமல் இருக்குது? யாரெல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்குது தானே செய்யும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு வரி பாவிஜை போடும்போது இன்னும் ரிலேட்டபிளாக இருந்தது. அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, அது கேட்குறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ அந்த வரியை பற்றி யாரும் ஒன்றும் நாங்கள் பேசிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அதே விஷயம் வந்து இயக்குனருக்கு அவருக்கும் அது ரிலேட் ஆகிருக்கு, ப்ரொடியூசருக்கும் அது ரிலேட் ஆகிருக்குன்னும் போது அது ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குதுன்னு பார்க்கும்போது ஓகே. அப்போது ஏன்னா ஒரு கலை, அந்த படைப்பே சார், அது எத்தனை பேருக்கு அது ரிலேட் பண்ணுதுன்றதுதான விஷயம். அது ஒரு வரி, ஒரு பாடலுடைய வரி அது ரிலேட் பண்ணுதுன்னா சந்தோஷம் தானே. பாவிஜய் சார், பாவிஜய் சார், உங்களுக்கு ஒரே கொஸ்டின். பாவிஜய் சார் ஒரு நிமிஷம். சாரி சார், விவேக சார், சாரி விவேக சார் கேளுங்க சார், நல்லா கேளுங்க சார். சரிங்க சார். சார் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட் வச்சு ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிங்க. அது எந்த லெவலில் இருக்குது? இப்போ இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து சினிமாவை ஆட்டி படைக்கிறாங்களா? ஆனால் வந்து நீங்கள் சொல்லும் போது என்ன சொன்னீங்க, நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்கள நீட்டாக பண்ணுவோம் நீங்கள். ஆனால் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட போகும்போது எல்லாமே பணம் கேட்குறாங்க, அதிக லெவலில் காசு கேட்குறாங்க, ஒரு சின்ன ரிவ்யூ கூட. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் வந்து சவுத் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்து நான் ஆரம்பித்து ஏறக்குறைய 5 நிகழ்வுகள் நடத்திட்டோம். நேற்று முன்தினம் கூட தருமபுரியில் மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு, விருது வழங்கும் நிகழ்வு நடந்தது. அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் சங்கம் வந்து பொறுப்பேற்காது. ஒட்டுமொத்தமாக எங்கள் சங்கத்தில் வந்து அது மிகச்சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் என்னால் ஒரு படத்தை ரிவ்யூ கொடுக்க முடியும், நல்லா கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கள போயிட்டு ஃபாலோ பண்ணுற ஆளுங்க வந்து போய் படம் பார்க்குறது கிடையாது, அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து படம் பார்க்குறவங்க போய் தேட்டர் போய் பார்க்குறாங்க. இல்லை, சங்கத்தின் மூலமாக வந்து நீங்கள் அணுகிறப்போ அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கலாம் ஒழிய தனிப்பட்ட சங்க உறுப்பினர்கள் செய்கிறதுக்கு நம்ம பொறுப்பேற்க. நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்ல, இது மாதிரி ஏமாத்துறவங்களை வந்து நம்ம பேன் பண்ணலாம். ஆமாம், நிச்சயமாக அதை செய்யலாம். சார் முகின் சார், அந்த பாடல் பற்றி தான் திருப்பி வரேன். அந்த பச்சைக்கு டச்சக்கு பாட்டில் உங்களுக்கு வந்து பெரிய போர்ஷன் இல்லை, ஏதோ நீங்கள் கேட்டு வாங்கி ஆடின மாதிரி தெரிஞ்சுது. என்ன மாதிரி அதில் என்ன மாதிரி இல்லை, எங்கள் எல்லாரும் மாதிரியும் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த சாங்கில் நானும் இருக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? என்ன அது? இல்லை சார், நான் அப்போ அந்த மாதிரி ஆர்டரில் ஆக்சுவலி இல்லை அதுதான் சார் சொன்ன மாதிரி அந்த படத்தில் அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சாங் தேவைப்பட்டிருக்கு. அது எதனால அந்த போலீஸ் பின்னாடி வராங்க இல்லையா, அதை ரிவீல் பண்ணியிருப்பாங்க போலீஸ் வராங்கன்னு. ஸோ அந்த கேரக்டர் வந்து அங்கே ட்ராவல் பண்ணணும், அங்கே போகணும். அந்த நீட் இருந்தனால தான் அந்த சீனில் வச்சுருந்தாங்க. நிதின் சத்யா, ஒரு நிமிஷம். நீங்கள் ஒரு நல்ல நடிகர். உங்கள் பாண்டியராஜனுக்கு அப்புறம் அந்த விழியாலேயே நடிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள். இடையில பெரிய பிரேக். நீங்கள் அவர் இப்போ முகின் மாதிரி தான், ஹீரோ வில்லன் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக கேப் விட்டீங்களே, பர்சனலாக அம்மா அந்த மாதிரி சோகம் அந்த மாதிரி விஷயங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. ப்ரொடியூசர் வேறு இடையில ஆனீங்கல்ல, எல்லாமே என்னாச்சு? ஒரு 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன்.
அதுக்கப்புறம் ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக இருந்தேன். இப்போ ஐ எம் பேக் இன் டு மை ப்ரொடக்ஷன். அதான் முகின் சொன்ன மாதிரி இடம் பொருள் ஏவல், நல்ல படம், ஒரு தரமான படம், அதில் ஒரு நல்ல கேரக்டர், அதுதான் இனிமேல் குவாலிட்டி தான் பார்க்கணும். குவான்டிட்டி பார்க்குறது வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் இந்த கேப் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக. இயக்குனர் சார், அதாவது இந்தியாவில் வந்து தொடர்ந்து வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த பாலியல் குற்றத்தை வந்து இந்த படத்தில் மையப்படுத்தி எடுத்திருக்கீங்களா, இல்லை வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்? ஓகே சார், இது உண்மை சம்பவத்தை தழுவி உண்மை சம்பவமாக ஆயிருக்கு. ஓகே சார், அது இருந்திருக்கு, வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒட்டியே வரும். இது ரொம்ப ஒட்டினது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. ஓகே சார். இமான் சார், சார் இந்த தேசிய அவார்டு வந்து தொடர்ந்து வந்து நல்ல படங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கர சர்ச்சையாயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த மாமா வாரியா வா மச்சு வாரியான்னு இந்த பாட்டு போட்டிருக்கீங்க. இந்த வருஷத்துக்கான தேசிய அவார்டு வந்து 2027 உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த பாட்டுக்கு? ஏன்னா வந்து நிறைய சர்ச்சையாயிருக்கு சார். அதான் சொல்கிறேன், இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அளவில் நம்மளுடைய மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றியாக தான் சார் அதை நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான். ஸோ அது வந்து அதான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு வெற்றி அந்த படைப்புக்கு உண்டான வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் அது வந்து கரெக்டு ஆமான்னு சொல்லுவாங்க, சில நேரம் இல்லைங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ தகுதியெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்போவுமே அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருடைய ட்ராவல், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னவா இருந்திருக்காங்க, இதே துறையில் எத்தனை ஆண்டு காலமாக அது வந்து ரொம்ப அந்த இடத்தை தக்க வைப்பதற்குண்டான உழைப்பை எவ்வளோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து ஒரு அதுக்குண்டான முத்தாய்ப்பாக வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். அது அவங்க கொடுக்கப்படுற விருது வந்து அதுக்கு தகுதியானதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாரோட விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்தான். பட் அதை தாண்டி ஒரு நபருக்கு, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒருத்தருக்கு அது கிடைக்கிது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அப்படி தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே ஒழிய, ஓகே நம்ம தேசிய விருது அளவுக்கு நம்மளுடைய தமிழருக்கோ இல்லாட்டி இங்கிருந்து நம்ம திரைத்துறையில் தமிழராக இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் இந்த திரைத்துறையில் நம்ம தமிழ் திரைத்துறையில் இருந்து ஒரு சாதனை பண்ணுறாங்க, அந்த சாதனையாளருக்கு ஒரு விருது வழங்கப்படுதுன்னா அது நம்ம மாநிலத்தோடைய ஒரு ப்ரைடாக பார்த்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதை தாண்டி இது தகுதியானதா இல்லையா அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ளே போவானான்னு நினைக்கிறேன் நான். நிதின் சார், நிதின் சார், உங்கள் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. சரி, அது ஏதோ ஒரு கோட் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து வெளியே வந்து தனியாக படம் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து அந்த கட்சியில் ஏதாவது போகிற பிளான் எதாவது இருக்கா? இப்போதைக்கு அரசியல் பிளான்லாம் எதுவுமே இல்லை. இந்த பேக் இன்டு ஆக்டிங், பேக் இன்டு ப்ரொடக்ஷன், அதுதான் இப்போதைக்கு பிளான். இமான் சார், நீங்கள் நேஷ்னல் அவார்டு பேசினால கேட்குறோம். நேஷ்னல் அவார்டு ஜூரி மேலேயே நிறைய குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து நம்மளுக்காக உரிமையாக போராடி வாங்கியிருக்கணும், மலையாளத்துலேயோ பெங்காலியோ பேசி வாங்குறாங்க, நம்மளுக்கு வாங்கலை. தகுதியான படம் நிறைய படம் இந்த வருஷமே வந்து அவ்வளோ உள்ள படங்களுக்கு வந்து கிடைக்கல, தகுதி இருக்கோ இல்லையோ சில சிபாரிசில் வாங்குறாங்க அப்படிங்காங்க. நீங்கள் நேஷ்னல் அவார்டுங்கனால உங்கள் அது கருத்தை பற்றி? அது வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது சார். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்துக்கு இதை கிடச்சிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, இங்கே இருக்கிறவர்கள் இதை சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வந்து போராடி வாங்கியிருக்கலாமே, அதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். பட் அந்த ஜூரியில் இருக்கும்போது வெறும் நம்ம அது வந்து தமிழுக்கு உண்டான குரலாக மட்டும் இருக்காது. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய படங்களும் திரைப்படங்களும் ப்ளஸ் என்ன திரைப்படங்கள் இங்கே நம்ம அனுப்பப்படுது. இப்போது வந்து ஒவ்வொரு அவார்டு விஷயத்துக்கும் வந்து அந்த திரைப்படம் முதல்ல அதுக்காக முறைப்படி அனுப்பப்பட்டிருக்கா, அவங்க அதை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு வந்து அது வந்து காட்சி அளிக்கப்பட்டிருக்கா, அவங்க முறைப்படி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் தகுதியான படங்கள் இருக்கும், பட் அந்த கமிட்டிக்குள்ளேயே போயிருக்காது, அந்த கமிட்டிக்குள்ளே ஸ்க்ரீனிங்குள்ளேயே போயிருக்காது. அப்போ எப்படி வந்து அவார்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளஸ் அங்கே ஸ்க்ரீன் பண்ண படங்கள் தாண்டி அங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த ஜூரி, அதை தாண்டி அந்த ஜூரிஸ் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. இதில் வந்து பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் வெறும் நம்ம இங்கே தமிழை சார்ந்து இங்கே இருக்கிற ஜூரி மெம்பர்ஸை மட்டுமே ஏன்னு கேள்வி கேட்குறதோ குற்றம் சொல்கிறதோ அது வந்து சரியாக இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். ஹீரோயின் மேடம், ஹீரோயின் இங்கே சினிமாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே நிறம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டை மட்டும்தான் நல்லா தேர்ந்தெடுப்பாங்க, பிரைட்டாக இருக்காங்களா அழகாக இருக்காங்களான்னு. பிளாக் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சமீபத்தில் பிரியாமணி போயிட்டு பாலிவுட்டில் போய் அவங்களே சொல்லியிருக்காங்க, கருப்பாக இருக்கிறதுனால எங்களையே ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? புரியலையே. அதாவது பிரைட் India, mostly all the films, they only ask you, they only putting white females, fair females.
So they're generally talking about the complexion, the difference in complexion. So do you have any opinion on that? அதை நீங்கள் ஆடியன்ஸ்க்கு கேட்டாங்க அண்ட் டிரெக்டர்ஸ்க்கு கேட்டாங்க காஸ்டிங் பீப்புளுக்கு கேட்டாங்க. ஐ டோன்ட் ஹாவ் அன் ஒப்பீனியன் அபவுட் இட். ஹீரோயின் மேடம் அது மாதிரி ஒரு கொஸ்டின். படம் முழுக்க நீங்கள் தான் ஹீரோயின் என்ன, நல்ல பாட்டு 2-3 கூட இருக்குது, 2-3 சாங் ஆல்சோ தேர் ஃபார் யூ. பட் ஒன்லி ஒன் சாங் தட் மேடம் இஸ் ரீச் வேற லெவல் தட் ப்ரெஸ் மீட். ஓகே, ஸோ நீங்க அந்த சாங் விட்டு வெளியே வர மாட்டீங்களா? யூ ஃபீல் நெக்ஸ்ட் ஃபிலிம் தட் டைப் ஆஃப் சாங் ஐ எம் ஆல்சோ டூ இட். யூ ஐ எம் ஆல்சோ டூ இட். அவங்க பண்ணணும். நல்லா பாட்டு இருந்து அண்ட் இஃப் ஐ லைக் ஹவ் இட் சவுண்ட்ஸ் தென் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். டேரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. டேரக்டர் சார் மீண்டும் நீங்க அநியாயமா பண்றீங்க. பாட்டு இல்லை அதுக்காக தான் அம்மா வீட்டில் அப்பாவுக்கு 90 வயசு கீழே வந்து மண்டை உடஞ்சிருச்சு. அவருக்கு போய் காஃபி வாங்கி கொடுத்துட்டு பாட்டெல்லாம் பார்த்துட்டு போய் திருப்பி கேள்வி கேட்க. அப்ப படம் பார்க்கறதுக்கு ஆர்வமா இல்ல அந்த பாட்டு அந்த படம் அதுக்காக தான் கொஸ்டின் திரும்பி வந்து செகண்ட் ட்ரிப்பு. சார் டேரக்டர் சார், அதாவது அண்ணன் தம்பி துரோகம், அரசியல்வாதி துரோகம், பொண்டாட்டி துரோகம்னா அப்படிலாம் இருக்கும், அதில் தான் ஒன்று அப்படின்னீங்க. பொண்டாட்டிகளுக்கு நாமெல்லாம் பண்ணுற துரோகம் இருக்குல்ல, அதுவும் இருக்கா? அது இதில் வரல சார், பொதுவாக சொன்னது சார். அது துரோகம்னா அந்த துரோகம் இல்லை சார். நம்ம அவங்களை கவனிக்காமல் இருக்கோம்ல, வீட்டு வேலை பண்ணிட்டு எந்த லேடிஸையும் மதிக்கிறது இல்லை, வீட்டு வேலை பண்ணிட்டு, அதுவே துரோகம் தானே சார். வெளியில் இருக்க உலகமே ஒன்றுன்னு பார்த்துட்டு வீட்டில் உழைக்கிறவங்க விட்டுட்றோம்ல, அந்த துரோகத்தை சொன்னேன், வேற எந்த துரோகம் இல்லை. நன்றி சார்.